கபாலீஸ்வரர் கோவில் சிவனுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது தெரியுமா? நீங்கள் சிவன் பக்தர் என்றால் வீடியோவை லைக் செய்து ஓம் நமச்சிவாய என்று கமெண்ட் செய்யவும். சிவபெருமானைப் போலவே பிரம்மாவிற்கும் 5 தலைகள் இருந்தது. அதனால் தேவர்களிடம் ஆணவம் கொண்டார். சிவன் அவரை அடக்க பைரவரை உருவாக்கி பிரம்மாவின் ஒரு சிரத்தை கொய்யச் சொன்னார். அதன் கபாலம் சிவனை பிடித்துக் கொண்டது. அதன் பிறகு விமோசனம் வேண்டி சிவபெருமானை பிரம்மா வழிபட்ட திருத்தலம்தான் இது. நான்முகனான பிரம்மா சிவபெருமானை நோக்கி, இத்தலத்தில் நான் உங்களை வணங்கியதாலும் நீங்கள் பிரம்ம கபாலம் ஏந்தியதாலும் இனி இத்தலத்திற்கு பிரம்ம கபாலீஸ்வரம் என்றும் உங்களுக்கு கபாலீஸ்வரர் என்கிற பெயரும் வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே ஆகட்டும் என்று சிவபெருமான் அருளினார். ராமபிரான் ஜடாயுவிற்கு இறுதி கடமைகளை செய்த பின்பு இங்கே வந்து கபாலீஸ்வரரை வணங்கினார். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாயம். ஓம் நம மற்றும் சிவாயம். அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் வழிபட்ட எண்ணற்ற சிறப்புகள் இத்தலத்திற்கு உள்ளன. ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.